ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம்ல இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த அழகான வயல்வெளிக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நாம போக போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனையோ ஃபார்ம் ஸ்டேஸை பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க. பட் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ஒரு ஃபார்ம் ஸ்டேவை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் ஸ்டே தான் ராயல் கேசல் ஃபார்ம் ஸ்டே. நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையிலிருந்து ஈரோடு வந்துட்டு அங்கிருந்து ராயல் கேசல் ஃபார்ம் ஸ்டேக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பவானி ஆற்றுக்கு நடுவில் லொக்கேட் ஆயிருக்கிற கொடிவேரி செக் டேமுக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக இதை கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ்னுமே சொல்கிறாங்க. நாங்கள் நல்ல மழை காலத்தில் போயிருந்ததுனால தண்ணி ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால எங்களாக குளிக்க அலோவ் பண்ணல. பட் நார்மலாக தண்ணி போகும்போது இங்கே குளிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஈரோடுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபால்ஸில் இதுவும் ஒன்று. ஆல்சோ இங்கே பரிசல் ரைடுமே பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கண்ணாலையும் ட்ரோனாலையும் இந்த கொடிவேரி செக் டேமை பார்த்துட்டு திரும்ப நம்ம ஸ்டேவை நோக்கி ட்ராவல் பண்ண போயிட்டு இருந்தோம். ராயல் கேசல் ஃபார்ம் ஸ்டே ஈவினிங் போல முழுக்க வயல்வெளிகளாலும் தென்னை மரங்களாலும் சூழப்பட்ட இந்த ஃபார்ம் ஸ்டேவை ரீச் பண்ணோம். உள்ள போயிட்டு செக்இன் பண்ணதும் ரூம்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த ஃபார்மை சுத்தி பார்க்க தான் கிளம்பணும். அண்ட் அன்னைக்கு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது இந்த ரூம்ல தான். நிறைய பேர் ரெசார்ட்க்குலாம் ஃபார்ம் ஸ்டேன்னு பேர் வச்சிருப்பாங்க. பட் உண்மையான ஃபார்ம் ஸ்டேக்கு மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இங்கே தான் வரணும். ஏன்னா இங்க உங்களால ஒரு ஃபார்ம்ல என்னென்ன இருக்கணுமோ, என்னென்னலாம் இருக்கிறதுக்கு மேலேயே இருக்கலான்றதெல்லாம் இங்கே தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபார்மை நாங்கள் சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணதோ எங்களை வரவேற்றது இந்த வாத்துங்க தான். வாத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா பறவைகளா இருந்தது, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹாம்ஸ்டருக்குன்னு தனியா ஒரு கேஜ் வச்சிருந்தாங்க. அப்படியே அந்த பக்கம் புசு நாய்கள்லாம் நிறைய இருந்தது, அதை வெளியே விட்டாங்க. சூப்பரா ஜாலியா கூடு விளையாடிட்டு இருந்தது. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தா கிட்ஸுக்காகவே ஒரு பெரிய பிளே ஏரியா இருக்கு. ஸோ உங்க குழந்தைங்களாம் இங்க வந்தாங்க அப்படின்னா சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பிளேயருக்கு பக்கத்துலேயே கிட்ஸ்க்கு தனியாக அடல்ட்ஸ்க்கு தனியான ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலுமே வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு ஆம்பியன்ஸில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சுற்றி சேர் போட்டு இங்கே உட்காந்து ரசிக்கிற மாதிரி வேற லெவலான இடம். ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலேயே ஆட்டு கொட்டாயம் இருந்தது. அந்த ஆட்டு கொட்டாயில் நிறைய ஆடுகளுமே இருந்தது. நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஆடுகளுக்கு அங்கே இருக்க உணவை உங்கள் கையாலேயுமே கொடுக்கலாம். ஆட்டுக்கொட்டாயிலிருந்து அப்படியே ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மாட்டு தொழுவோம். 1 2 இல்லை ஆல்மோஸ்ட் 12 மாடுங்க நிறைய வெரைட்டிஸில் அங்கே கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம தலைவர் காங்கேயங்கால ஒன்று இருந்தது பாருங்க, பார்க்கவே சும்மா மிரட்டலாக இருந்தாப்புல. தொழுவத்துலேருந்து அப்படியே வெளியே வந்ததும் ஒரு கேஜுக்குள்ளே புசுன்னு ஏகப்பட்ட பர்சியன் கேட்ஸுமே வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஃபார்மை நடந்தே சுற்றி பார்த்தா கால் வலிக்கும்ல. ஸோ அதனாலே இவங்க ஏடிவியுமே வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இந்த மொத்த ஃபார்முமே நடந்து வரதுக்கு ப்ராப்பரான வே போட்டிருக்கனால அந்த வேலையை நீங்கள் தாராளமாக ஏடிவியும் ஓட்டலாம், நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஓட்டுற மாதிரி. ஸ்விம்மிங் பூலில் ஏடிவியில் ஒரு 4-5 ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் போனது தான் இந்த ராயல் கஃபேக்கு. இங்கே போயிட்டு டீ சாப்பிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சதுமே பக்கத்தில் முழுக்க மூங்கில்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இருந்தது. அது என்னென்னு உள்ள நுழைஞ்சு பார்த்தா அங்கே தனியாக ஒரு பார்ட்டி ஹால் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் இல்லை ஃபேமிலியோடலாம் வரீங்க அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இங்கே உங்களால் செலிப்ரேட் பண்ண முடியும். அதுக்கு பக்கத்துலேயே அதே மாதிரி பேபு செட்டப்லேயே ஒன்று இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கேரம் போர்டுக்காகவே அந்த இடம் வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் இன்டோர் கேமாக கேட்டதுக்கு தம்பி அந்த பக்கம் போய் பாருங்கம்மா சொல்லி ரூமுக்குள்ள அமைச்சாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம மால்ஸ்லாம் போனோம்னா கிட்ஸ் பிளே ஏரியாவில் சில கேம்ஸ்லாம் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸை இங்கே வச்சிருந்தாங்க. அதில் நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் முதல்ல ட்ரை பண்ணது இந்த பில்லியர்ட்ஸ் தான். அதை கொஞ்ச நேரம் ரூல்ஸும் தெரியாமல் விளையாடவும் தெரியாமல் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பக்கத்தில் இருந்த வெயிட் அடிப்பாங்கல்ல அந்த கேமு, அப்புறம் தவளை எட்டி பார்த்தா தலையில் அடிப்பாங்களா அந்த கேம். ஏன்னா கிட்ஸ் பிளே ஏரியாலாம் போனது இல்லைங்க, ஸோ எக்ஸாக்டாக பேர் என்னன்னு தெரியல. ஸோ அதை முடிச்ச அப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸான எல்லாருக்கும் பிடிச்ச ஏர் ஹாக்கி கேமும் வச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாரு. அதை விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்தா இண்டோர் பேஸ்கெட் பாலுமே இருந்தது. ஸோ அதையும் ஒரு கை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இருட்டிருச்சு. இருட்டின அப்புறம் குளிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸ்ப்ளோர்ஸ் 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. பட் நடந்து போற வழியில தான் கல்யாண என்ட்ரன்ஸ்ல ரிமூவ் படத்தெல்லாம் பாத்துறீங்களா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான டெக்கரேஷன்லாம் வச்சிருந்தாங்க. பேச்சுலர் பாய்ஸா இருக்க நம்ம பாய்ஸ்க்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாலியான வாக்கர். பட் சோலோவான் போட்டுக்கிட்டே டேரக்டா ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு துபு கட்டின்னு டைவ் அடிச்சு கீழே விழுந்தாங்க. ஸோ ஈவினிங் இருட்ட ஆரம்பிச்சதுல இருந்து நைட்டு முழுசுமா இருட்டுற வரைக்குமே இவங்க ஸ்விம்மிங் பூல் தான் இருந்தாங்க.
அந்த சம்மந்தமே இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் எதுக்கு இந்த ஸ்லைடை கையில் வச்சிருக்காதான் யோசிக்கிறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை அடுத்த நாள் காலையில் சொல்கிறேன். குளிச்சு முடிச்சதும் டைனிங் ஏரியாவுக்கு தான் வந்தோம். அங்கே ப்ரொஜெக்டரில் படமே போட்டிருந்தாங்க. ஸோ ஹோம்மேட் ஃபுட்ஸை வாங்கிட்டு அங்கே உட்காந்து ப்ரொஜெக்டரில் படம் பார்த்துட்டு சாப்பிட்டதெல்லாம் வேறு லெவல். அப்படியே சாப்பிட்டு முடிச்ச கையோட கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோடனே நைட்டு முழுசுமாவே இருட்டுருச்சு. ஸோ வேற என்ன வேலை, டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டு தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிய காலையில் 7 மணிக்கெல்லாம் சீக்கிரமாக எழுந்ததுமே நமக்காக ஒரு வண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதுதான் இந்த மாட்டு வண்டி. இந்த மாட்டு வண்டியில் ஏறி தான் ஊரை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பணும். ஸோ நாங்கள் கண்ணால் பார்த்ததை நீங்கள் இந்த கழுகு பார்வையால் பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. மாட்டு வண்டியில் ஊரை சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்ததும் அங்கே ஒட்டகங்களையும் கட்டி வச்சுருந்தாங்க. அண்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கேமல் ரைடு கூட போகலாம். ஒட்டகங்களை பார்த்துட்டு திருப்பி நம்ம ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆன உடனே நம்ம கண் முன்னாடி பட்டது இந்த ஷட்டில் கார்க் கோர்ட் தான். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் பேட்மிண்டன் ஆடணும். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா வாலிபால் ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பக்கத்துலேயே பேஸ்கெட் பால் கொண்டு இருந்தது. ஸோ நீங்கள் பேஸ்கெட் பால் ஆடணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட தாராளமாக ஆடலாம். காலையில் வேர்த்து விறுவிறுத்து ஆடி முடிச்சதுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக போனது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது தான். இதுவும் ட்ரெடிஷ்னலான ஹோம்மேட் பிரேக்ஃபாஸ்ட் தான். நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ஹாட் பேக்கில் போட்டு பண்ணுறதுலாம் கிடையாதுங்க. கண்ணு முன்னாடியே தோசை சுட்டு உங்களுக்கு தருவாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. உண்மையாகவே சாப்பாடு ஒர்த்து. நம்ம எக்ஸ்ப்ளோர் ரொம்ப இலகன மனசுக்காரர் அப்படின்றத நம்ம சாப்பிட்டோம். இங்கே இருந்த பறவைகளாம் சாப்பிட்டுச்சாலேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே இருந்த அரிசியெல்லாம் இங்கே இருந்த புறாக்களுக்கெல்லாம் தூவிட்டு இருந்தார். அப்போ அங்கே இருந்த கேர்டேக்கர் ஒருத்தர் வந்து, என்னப்பா நீங்கள் புறாக்க மட்டும் சாப்பாடு போடுறீங்க, பக்கத்தில் எவ்வளோ ஜீவன்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் சாப்பாடு போட மாட்டீங்களான்னு கேட்டு எங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. அதுதான் இந்த இடம். ஒரு பெரிய கூண்டு மாதிரி இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சதுமே வெரைட்டியான கிளி, லவ் பேர்ட்ஸ்னு ஏகப்பட்டது இருந்தது. அண்ட் அது கூடலாம் நீங்க தாராளமா இன்ட்ராக்ட் பண்ணலாம், போட்டோ எடுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஏரியா அப்படின்றதுனால அங்க இருக்க பறவைகள்லாம் கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரினா ஃபீல் வராது. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாவே அதுங்களால பறக்க முடியும். அண்ட் பானைகள் மூலமா தனித்தனி கூடாரங்கள் மாதிரியே அதுக்கு, அதாவது கூடு மாதிரியே கொடுத்துருந்தாங்க. இது இல்லாம சில முயல்களுமே இருந்தது. அண்ட் நம்ம எக்ஸ்ப்ளோரர் தூக்குறாரு பாத்தீங்களா, அதுதான் முயலை தூக்குற ப்ராப்பரான வே. அந்த கேஜிலேருந்து வெளியே வந்ததும் அடுத்ததான் நம்ம போனதுமே ஒரு பிளே ஏரியா தான். அந்த இந்த இடத்துலையுமே நிறைய கேம்ஸ் இருந்தது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செஸ் இருந்தது, கேரம் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸில் வந்து ஜோயும் சேனலர் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டேபிள் சாக்கர், அதுவுமே இங்கே இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆடி முடிச்சுட்டு வீடியோ ஃபுட்டேஜுக்காகவே ரூல்ஸே தெரியாமல் டேபிள் டென்னிஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம எங்கே போனோம்னா இந்த ஃபார்ம் ஸ்டேயோட ஹார்ட் பீஸ் ஆன வாட்டர் ஸ்லைட்ஸுக்கு தான். தீம் பார்க்ஸில் மட்டுமே பார்க்க முடிஞ்ச இவ்வளோ பெரிய வாட்டர் ஸ்லைட்ஸை ஒரு ஃபார்ம் ஸ்டேயில் பார்க்கறதுலாம் ரொம்ப 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 ரேர். அண்ட் இது எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்றதை நீங்கள் பாருங்க. ஸ்விம்மிங் பூல்ல ஸ்லைட்ஸ் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ப்ளோர்ஸ் 2 பேரும் இந்த ரெயின் ஷவர் மாதிரி இந்த செட்டப்ல குளிச்சுட்டு தான் ஸ்லைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க மொத்தம் 2 ஸ்லைட்ஸ் இருந்தது. ஒன்னு நார்மலா பேர் பாடியில போற ஸ்லைட்ஸ், இன்னொன்று வந்து நேற்று நைட்டு பார்த்தோம் பாத்தீங்களா ஸ்விம்மிங் பூல் வச்சிருந்தாங்களே அந்த ஸ்லைடை போட்டு சாயறது. இந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாமே உங்க கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்காது. நடுவில் இருந்த மஷ்ரூம் அம்பர்லாம் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ரெயின் பெய்யற மாதிரியே ரெகுலரா இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயோ இல்ல உங்க குழந்தைகளோட வந்தீங்கன்னா கூட சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் எல்லாத்தையும் முடிக்கும் போது இங்க தனியா அந்த பம்பு செட் இருக்கு பாத்தீங்களா, வயல்வெளியெல்லாம் இருக்கவே அதே மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. அங்கேயுமே செம்மையா குளிச்சுட்டு தான் நாம மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போனோம். மற்ற இடங்கள் மாதிரி கசமசன்னு நிறைய டிஷ்ஷஸ்லாம் இங்கே இல்லை, சிம்பிளான மெனு தான் வச்சிருந்தாங்க. பட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் முழுக்க ஹோம்மேட். மதியம் எங்களுக்கு சிக்கன் பிரியாணியும் கூட சிக்கனுமே சேவ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. லஞ்சை முழுசுமா சாப்பிட்டு முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் அடுத்ததாக போன இடம் தான் இதே பவானி ரிவரில் அமைஞ்சிருக்கிற காளிங்கராயன் அணைக்கட்டு. 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த அணைக்கட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற கல்டிவேஷனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது அமைஞ்சிருக்க ஸ்ட்ரக்சரே வேற லெவலில் இருக்கும். ஏரி சைடில் பார்க்கும்போதே இதோட யூனிக்னஸ் உங்களுக்கு புரியும். நீங்கள் இங்கே போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபார்ம் ஸ்டேல இருந்தே உங்களுக்கு கேபுமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்போ இங்கே இருக்கிற ரூம் டைப்ஸ் பற்றி பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேரை வந்தாலுமே இங்கே உங்களால் செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். இவங்க கிட்ட 2% ஸ்டே இருக்கு, 4% ஸ்டே இருக்கு, 6% ஸ்டே இருக்கு. இல்லை நம்ம ஃபேமிலியாக வந்திருக்கோம், எங்களுக்கு தனியாக ஒரு வில்லா வேணும்னாலும் 8லேருந்து 15 பேர் வரைக்கும் அகாமடேட் பண்ண முடிஞ்ச பிரைவேட் பூலோட சேர்ந்த வில்லாஸுமே இங்க இருக்கு. இந்த வில்லாஸ்ல ஸ்டே பண்றதுக்கு 8 பேரா இருந்தாலும் 15 பேரா இருந்தாலும் ஃபிளாட் 30,000 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ இது மட்டும் தானா, இன்னும் நிறைய பேர் வந்தா அது எப்படி தங்க முடியும்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே இவங்க ஆப்ஷன் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பேர் தங்குற மாதிரியான நான் ஏசி டார்மெண்ட்ரியும் இருக்கு. அதே 10 பேர் தங்குற மாதிரியான ஏசி டார்மெண்ட்ரியுமே இவங்க வச்சிருக்காங்க. இது எல்லாம் இல்லாம ஹையஸ்ட் அகாமடேஷன் கொண்ட கிட்டத்தட்ட 16 பேர் தங்குற மாதிரியான ஒரு பெரிய டார்மெண்ட்ரி
காம்ப்ளிமெண்ட்ரியுமே இவங்க கிட்ட இருக்கு. இவங்களோட ரூம்ஸை பிரீமியம், டீலக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் பிரிக்கல. ஸோ எல்லாமே ஒரே மாதிரியான அம்யூனிட்டிஸோட உள்ள ரூம்ஸ் தான். ஸோ நீங்கள் எத்தனை பேரோட வந்து எங்கே ஸ்டே பண்ணாலுமே உங்களால் முழுசுமாக இந்த ஸ்டேவை என்ஜாய் பண்ண முடியும். இந்த ராயல் கேசல் ஃபார்ம் ஸ்டேவோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 90 பேர். அட் அ டைமில் 90 பேர் இங்கே இருந்தாலுமே முழுசுமாக அவங்க எல்லாருமே அகாமடேட் பண்ண முடியும். எல்லா அம்யூனிட்டிஸ், இண்டோர் கேம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். இப்போ முக்கியமான மேட்டரான ப்ரைஸிங்க்கு வருவோம். இவங்க மொத்தம் இந்த ஸ்டேல 4 பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வீக்கெண்ட் பேக்கேஜ், செகண்ட் ஒன் வீக் டேஸ் பேக்கேஜ், தேர்ட் ஒன் டே அவுட் அண்ட் ஃபோர்த் ஒன் நைட் அவுட். இந்த 4 பேக்கேஜஸ்க்குமே அம்யூனிட்டிஸ் சேம் தான். ஜஸ்ட் செக் இன், செக் அவுட் டைம் அண்ட் காஸ்ட் மட்டும் தான் மாறும். வீக்கெண்ட் பேக்கேஜஸ்க்கு இவங்க பெர் பர்சனுக்கு 3000 rupees சார்ஜ் பண்றாங்க. அண்ட் அதோட செக் இன் டைம் ஈவினிங் 5:30 டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் 3:30. வீக் டேஸ் பேக்கேஜ்லயுமே செக் இன் டைம் ஈவினிங் 5:30 டு நெக்ஸ்ட் டே 3:30 தான். பட் இதுக்கு 2500 per person தான் சார்ஜ் பண்றாங்க. இதுவே டே அவுட் பேக்கேஜ் பாத்தீங்க அப்படின்னா பெர் பர்சனுக்கு 1000 rupees சார்ஜ் பண்றாங்க. அண்ட் செக் இன் டைம் மார்னிங் 9 AM ல இருந்து ஈவினிங் 4 PM வரைக்கும். நைட் அவுட் பேக்கேஜஸ்க்குமே 1000 rupees per person தான் சார்ஜ் பண்றாங்க. செக் இன் டைம் ஈவினிங் 5 PM அண்ட் செக் அவுட் டைம் நைட் 11 PM. 10 இயர்ஸ்க்கு பிலோ இருக்க கிட்ஸ்க்கு டிஸ்கவுண்டட் பிரைஸும் இருக்கு. அந்த டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான இடத்துல இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இவ்வளோ கம்மி பிரைஸ்ல ஒரு ரெசார்ட்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ உடனே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ, ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, இல்லை ஆஃபீஸ் மேட்ஸ்க்கோ காலை போடுங்க. டிஸ்கஷனை போட்டு டேட் ஃபைனல் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான ரெசார்ட்ல தங்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நான் சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி.